காதல் என்கிற சொல் தமிழில் அன்பு என்கிற பொருளில்தான் கையாளப்படுகிறது. அதனால்தான் இறைமை மீது கொண்ட அன்பை கூட நாம் காதல் என்றுதான் சொல்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவோர் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமச்சிவாயவே என்ற பாடலை நாம் படித்திருக்கிறோம். அதை போலவே அந்த அன்பு என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதற்கு நாம் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவே இனி அமையும், குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று நாம் அந்த பாடலை படித்திருக்கிறோம். தன்னையே நாயகியாக நினைத்து கொண்டு இறைமையை ஆணாக நினைத்து கொண்டு பாடுகிற அந்த பாடல்களும் தமிழ் இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் வடிவம் கேட்டாள், பின்னம் அவன் ஆரூர் கேட்டாள், பேர்ந்தும் அவளுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்து தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்பது தன்னை ஒரு நாயகியாக இறைவனை ஒரு நாயகனாக நினைத்து கொண்டு பாடுகிற பாடல். ஆனால் அதை போலவே நண்பர்களிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வதுண்டு, பெற்றோரிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வது. சிலருக்கு பணியின் மீது அதிகமான அன்பு இருக்கும், உங்கள் மாவட்ட ஆட்சியரை போல, அதையும் ஒரு காதல் என்று தான் சொல்வதுண்டு. இப்படி எல்லாவற்றையும் காதல் என்று சொன்னாலும் நாம் அவற்றை காதல் என்று நினைப்பதில்லை. நம்மை பொறுத்தவரை ஓர் ஆணின் பெயரை சொன்னால் பெண்ணுக்கும், ஒரு பெண்ணின் பெயரை சொன்னால் ஆணுக்கும் ஏற்படுகிற நரம்புகளை கிளுகிளுப்பூட்டும் உணர்வைத்தான் நாம் காதல் என்று குறிப்பிடுகின்றோம். முருகேச பாண்டியன் அவர்கள் உலக இலக்கியங்களில் உள்ள காதல் கதைகளையும் தமிழ் இலக்கியத்தில் உள்ள காதல் கதைகளையும் தொகுத்து 2 தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் ஓர் அற்புதமான கருத்தை குறிப்பிடுகிறார். காதல் என்கின்ற அந்த சிறிய சொல் தந்திரமானது. இந்த காதலை பற்றி புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆணுக்கோ விருப்பமானவர்களாக தெரிகிற போது அவர்கள் உடலிலே ஏகப்பட்ட வேதியியல் மாற்றங்கள் நடக்கின்றன, வேதியியல் பொருட்கள் சுரக்கின்றன என்று அவர் அறிவியலின் அடிப்படையில் கூறுகிறார். இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதுகிற போது, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஓர் ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் உனக்கு விளங்கும், நீ கவிஞனாவாய், உன் கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்து கண்ணாடி உடையும், உன் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார், தலையணை நினைப்பாய், 3 முறை பல் துலக்குவாய், காத்திருக்கும் போது நிமிஷங்களெல்லாம் வருஷங்களாகும், வந்துவிட்டால் வருஷங்களெல்லாம் நிமிஷங்கள் என்பாய். காகம் கூட உன்னை உற்று நோக்காது, ஆனால் உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவமில்லாத ஓர் உருண்டை உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடு என்பாய். காதலித்துப்பார், காதலித்துப்பார், அப்போது நீ இதயங்கள் இடம் மாறி அடிக்கடி துடிக்க காண்பாய். அது மட்டுமல்ல, உனி நிசப்த அலைவரிசையில் உன் குரல் மட்டும் ஒளிபரப்பப்படுவதை பார்ப்பாய். உன் நரம்புகளே நாணேற்றி உனக்குள் அம்பு விடும். காதல் எனும் திரைச்சீலையை காமம் கிழிக்கும், ஹார்மோன்கள் நைல் நதியாக பெருக்கெடுக்கும், உதடுகள் சகாராவாகும், தாகம் சமுத்திரமாகும், கண்ணீர் துளிக்குள் அந்த சமுத்திரம் அடங்கும். காதலித்துப்பார், சின்ன சின்ன பரிசுகளுக்கே சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் இல்லாத அர்த்தம் விளங்குமே, அதற்காக வேணும்.
வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டு வாழவே முடியுமே, அதற்காக வேணும் காதலித்துப்பார் என்பது ஒரு கவிதை. காதல் என்பது என்ன, இனக்கவர்ச்சி என்பது என்ன, காமம் என்பது என்ன என்பதை இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன். இன்று அதை தவறாக புரிந்து கொண்டு இனக்கவர்ச்சியை காதல் என நினைத்து அது நிறைவேறாமல் போனால் நிம்மதியை இழந்து நின்று கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இனக்கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அது நடக்காமல் போனால் வாழ்க்கையே தொலைந்து போனதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இனக்கவர்ச்சி என்பது கணநேர மயக்கம். காதல் என்பது நம்முடைய உள்ளங்களோடு தொடர்புடையது. காமம் என்பது உடல்களோடு நின்று விடுவது. இனக்கவர்ச்சி என்பது ஓர் உணர்ச்சி, காதல் என்பது உணர்வு. இனக்கவர்ச்சி என்பது தடுமாற்றம், காதல் என்பது தெளிவு. இனக்கவர்ச்சி என்பது மயக்கம், காதல் என்பது புரிதல். இனக்கவர்ச்சி என்பது நீர்க்குமிழி, காதல் என்பது அருவி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காதல் முதல் முறை பார்க்கிற போதே மனத்தில் ஒரு சின்ன சிலிர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அது முதல் முறை ஏற்படுத்தாவிட்டால் ஒருபோதும் ஏற்படுத்தாது. அதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிற போது காதல் காரணமில்லாத காரணமானது என்று குறிப்பிடுகிறார். சிம்பர்லின் என்கிற அந்த நாடகத்தில் சொல்லுகிறார். அவரே முதல் முறை பார்க்கிற போது ஏற்படாவிட்டால் அது காதல் அல்ல என்று கிறிஸ்டோபர் மார்லோ சொல்கிற அந்த வரிகளை மேற்கோள் காட்டுகிறார். ஷேக்ஸ்பியரே மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு மகத்தான கவிஞராக திகழ்ந்தவர் கிறிஸ்டோபர் மார்லோ. முதல் முறை பார்க்கிற போதே மனத்திலே ஓர் ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் காதலுடைய அறிகுறி. இதை பற்றி கூறுகிற போது ஒருவர் சொன்னார், எனக்கு அந்த பெண் மீது காதல். உடனே அடுத்தவர் சொன்னார், கேட்டார், முதல் முறை பார்த்த போதே காதலா? இல்லை, இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் காதல். ஏன்? இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் பணக்கார பெண் என்று தெரிந்தது என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டு கெட் எ புவர் ஃபாதர் இஸ் ஃபேட், டு கெட் எ புவர் ஃபாதர் இன் லா இஸ் ஃபூலிஷ்னஸ் என்று. அதை கடைபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ் இலக்கியமான பட்டினப்பாலையில் காதல் எவ்வளவு தூய்மையானது என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த பட்டினத்தை, காவிரி பூம்பட்டினத்தை எனக்கு அளித்தாலும் என் காதலியை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன், அதற்கு நான் இதை ஒருபோதும் காவு கொடுக்க மாட்டேன் என்று குறிப்பிடுவதைப் போல இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படி மலர வேண்டும்? சாதி, மதம், கோத்திரம், பணம், பெருமைகள், புகழ் போன்றவற்றை பார்த்து கொண்டு வருவது காதல் அல்ல. இது அனைத்தையும் பார்த்து கொண்டு வந்தால் அது ஒரு விதமான அனுசரிப்பு, ஆங்கிலத்தில் அகாமடேஷன். ஆனால் தமிழை பொறுத்தவரை, தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை இவற்றையெல்லாம் தாண்டி ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல புயல் நீர் போல அன்புளை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது ஒரு சங்கப்பாடல். நீ யாரோ யார் யாரோ தெரியாது, உன் தந்தைக்கும் என் தந்தைக்கும் தெரியாது, உன் தாயும் என் தாயும் யார் என்றே தெரியாது, முகவரி தெரியாது. முகவரி தெரியாமல் வருவதுதான் காதல். முகம் தெரிய வேண்டும், முகவரி தெரியக்கூடாது. இப்போது முகவரி தெரிகிறது, முகம் தெரிவதில்லை. இப்படி இருந்தோமே நாம் எப்படி கலந்தோம்? செம்மண்ணிலே தண்ணீர் பெய்தால் அந்த செம்மண்ணையும் தண்ணீரையும் பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு இரண்டும் ஒரே நிறத்தை அடைந்து விடுவதைப் போல இந்த அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற அன்பு பரிசுத்தமான அன்பு என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது. இதை வைத்து கவிஞர் மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார், இன்று எப்படி இருக்கிறது என்று. எனக்கும் உனக்கும் ஒரே ஊர், வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார்,
உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர் மைத்துனன்மார்கள், எனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று எழுதியிருப்பார். இது இன்றைய நடைமுறையில் எவற்றையெல்லாம் பார்த்து அந்த காதல் வருகிறது என்பதை குறிப்பிடுவதைப் போல எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால், நாம் அந்த காதலின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும், காதலியின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். அந்த பெயரே அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால்தான் ஒருவர் எழுதினார், உன் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரித்த போதுதான் இனிப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது என்பதையே அறிந்து கொண்டேன் என்று. இவர்கள் எப்படி பார்த்து கொள்வார்கள்? இதை பற்றி உடல் மொழி இலக்கியம் என்ன சொல்கிறது, உடல் மொழி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற போது 3 நொடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்தால் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது என்று பொருள். தொடர்ந்து 3 நொடிகளுக்கு மேல் ஒருவரையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆர்வம் என்று பொருள். அந்த 3 நொடிகள் பார்க்காமல் இருக்கிறதற்காக 2 நொடிகள் பார்த்துவிட்டு எங்கேயோ பார்ப்பது போல பார்த்து மறுபடியும் அவர்களை பார்ப்பார்கள். நாம் பார்க்காத போது பார்ப்பது, அப்படி ஆர்வமாக இருவரும் சந்தித்துக் கொள்கிற போது கண்களில் இருக்கின்ற அந்த கருவிழி விரிய வேண்டும். பியூப்பிள் என்பது டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் என்று சொல்வார்கள். நீங்கள் கண் மருத்துவர்களிடம் போனால் அவர்கள் செய்கிற அந்த டைலேஷன் இல்லை, இது காதல் செய்கிற டைலேஷன். அவர்கள் கண்களின் அந்த கருவிழி விரியும். இதனால் ஒரு காலத்தில் பொது மகளிர் பெலோடானா என்கிற ஒரு திரவத்தை தன்னுடைய கண்களிலே ஏற்றிக்கொண்டு வீதிகளில் நிற்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விளம்பரங்களில் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பெண்ணுடைய அந்த கருவிழி விரிவதைப் போல காட்டுவதற்கு மருந்தை போட்டு அடுத்த காட்சி எடுக்கிறார்கள். நாம் அது தானாக விரிகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று குறிப்பிடுகிறார். இதை திரை செயலே கண்ணதாசன் கையாண்டிருக்கிறார். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. இன்னொரு பாடலிலும் வந்திருக்கிறது, நான் பெண் பார்த்தேன் அவள் மண் பார்த்தாள் என்று ஒரு பாடல். இவையெல்லாம் அந்த இலக்கியம் என்பது எப்படி மனித உணர்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது என்பது. ஏனென்றால் கண் என்பது இந்த காதலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால்தான் கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த கண்களை பற்றி எழுதுகிறவர் ஒருவர் எழுதுகிறார், அன்று நடந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கண்களோடு வந்திருந்தார்கள், எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய். அன்று வந்திருந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய் என்று குறிப்பிடுகிறார். அதிலும் எப்படி பார்ப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். பார்க்காததை போல சற்று கண்களை சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். பெண்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்களுடைய கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆண்கள் வேட்டையாடுபவர்கள், தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கை வேட்டையாடுவதால் அவர்களுக்கு இருப்பது ஒரு தொலைநோக்கி பார்வை, பைனாகுலர் விஷன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, பெரிஃபரல் விஷன். அதனால் பின்னால் வருகிறவர்களை கூட ஒரு பெண்ணால் அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் மான்களுக்கு இருப்பது பெரிஃபரல் விஷன், புலிகளுக்கு இருப்பது பைனாகுலர் விஷன். அதனால்தான் மான்களின் விழிகளோடு பெண்களை அவர்கள் ஒப்பிட்டார்கள், பெரிஃபரல் விஷன் இருப்பதால். அதனால் அவர்கள் சற்று சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்பதையும் திருவள்ளுவர் சொல்கிறார். குறிக்கொண்டு நோக்கின் அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி கண்களை பற்றி கூறுகிற போது எனக்கு ஒரு புது கவிதையும் நினைவுக்கு வருகிறது. மீரா எழுதியது, கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்கின்ற அந்த ஒரு கவிதை புத்தகத்திலே எழுதியிருப்பார். உன்னை முதல் முறை பார்க்கிற போது என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்பதுதான் அந்த 1980களில் வந்த மீராவினுடைய புகழ்பெற்ற கவிதை. காதலர்கள் மனம் எப்படி இருக்கும் என்பதை பாரதியார் மிக அழகாக ஒரு கவிதையிலே சொல்கிறார்.
தூண்டில் புழுவை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது. கூண்டு கிளியைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன். வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி என்று சொல்கிறார். கூண்டில் புழுவைப் போல மனம் துடிக்கும். சுடர் விளக்கு அசைவதைப் போல அது ஆடிக்கொண்டே இருக்கும், எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடலாம் என்று. கூண்டில் கிளி எப்படி தனிமையிலே வாடுமோ அப்படி வாடும். வேண்டிய பொருள்கள் கூட வெறுத்து விடும். அதனால்தான் அந்த நேரத்தில் பலர் சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை, உணவருந்துவதில்லை என்றெல்லாம் அவர்கள் தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். அதைத்தான் வைரமுத்து சொன்னார், புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே என்று குறிப்பிட்டார். நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் அவர் காதலை சொல்லுகிற போது கூட மேன்மையான உணர்வுகளை அவை படம் பிடித்து காட்டுகின்றன. உதாரணமாக நாம் நற்றிணையிலே அறிந்த ஒரு பாடல் தான் விளையாடு ஆயமோடு என்று தொடங்குகிற அந்த பாடல். ஒரு பெண்ணொருத்தி சிறு வயதிலே ஒரு புன்னை விதையை நடுகிறாள். அது வளர்கிறது, மரமாகி விடுகிறது. அந்த புன்னை மரத்தை பார்த்து அன்னை சொல்கிறாள், இந்த புன்னை உன் தங்கையைப் போல என்று. அந்த புன்னை மரத்தடியிலே தன்னுடைய காதலனை சந்திப்பதற்கு அந்த பெண் தயங்குகிறாள். சொல்லுகிறாள், இந்த புன்னை என் தங்கையைப் போல, இந்த தங்கையின் முன்பு நாம் எப்படி சகஜமாக பேசிக்கொள்ள முடியும், எனவே வேறிடம் போகலாம் என்று சொல்வதைப் போல. இன்னொரு பாடல் கணிப்பொன் குன்றனார் என்பவர் எழுதிய ஒரு பாடல், மிகவும் நுட்பமானது. தமிழர்கள் எந்த அளவிற்கு இயற்கையை ரசித்தார்கள், மதித்தார்கள் என்பதை ஒரு காதல் பாட்டிலே அந்த புலவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மருந்தை கூட அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், மரம் பட்டு விடுமே என்பதனால். அவர்கள் தவத்தை கூட அதிகமாக செய்ய மாட்டார்கள். பொன்னை அதிகமான வரியாக மன்னர்கள் வாங்க மாட்டார்கள் என்பது அந்த பாடல். மிக அற்புதமான ஒரு பாடல். மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம் சா செய்யார் உயர் தவம், பொன்னும் கொள்ளார் மன்னர் என்பதுதான் அது. இப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு தத்துவமே நமக்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கிறது. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், காதலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. காதலர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும். யாரும் இங்கே மேலும் கிடையாது, யாரும் கீழும் கிடையாது. அதுதான் இல்வாழ்க்கையிலும் தொடர வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், உலகத்திலேயே உன்னதமான ஓர் உறவு என்பது நட்பு தான். நம் தந்தை நம்மிடம் பிரியமாக இருந்தால் ஒரு நண்பனைப் போல நடந்து கொள்வார் என்று சொல்கிறோம். தாய் நம்முடைய கவலைகளை எல்லாம் கேட்பதற்கு காதுகளை கொடுத்தால் ஒரு தோழியைப் போல என்று சொல்கிறோம். சகோதரி நம்மிடம் அக்கறையாக அனைத்தையும் விசாரித்தால் எதையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியும், என் சகோதரி ஒரு தோழியைப் போல என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றிலுமே விஞ்சி இருப்பது நட்பு என்கிற அந்த உணர்வு தான். அதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே காதலனை நட்பாக அழைக்கிற ஒரு 2 பாடல்கள் மூலம் நாம் காண முடிகிறது. அதிலே அந்த காதலன் மீது வைத்திருக்கிற அன்பை பற்றி சொல்லுகிற போது அவள் சொல்லுகிறாள், 3 விதமான பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று உயரம், இன்னொன்று ஆழம், இன்னொன்று அகலம். இந்த 3 பரிமாணங்களையும் விட அது பெரியது என்று சொல்வதற்காக, இந்த நிலத்தை விட பெரியது, இந்த வானத்தை விட உயர்ந்தது, இந்த உலகத்தில் இருக்கிற நீரை விட அது ஆழமானது, அப்படிப்பட்ட ஒரு நட்பு எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்வதற்காக, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவு அன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்பது அந்த பாடல். இதிலே ஒன்றை கவனிக்கலாம், நீரினும் ஆழமானது, வானினும் உயர்ந்தது, இந்த உலகத்தை விட பெரியது. அங்கே அவள் கூறுவது மலைச்சாரலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவன். மலை என்பது உயரத்தை குறிக்கிறது. எங்கள் நட்பு உயரமானது. அது மட்டுமல்ல, குறிஞ்சிப்பூ என்பது அபூர்வமானது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். அதை போல எங்களுடைய காதலும் அபூர்வமானது. குறிஞ்சி பூக்கிற போது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள், நிறைய மகரந்தம் சுரக்கும். அதனால் அப்போது அந்த தேனீக்கள் வந்து அந்த மகரந்தத்தை
மோந்து கொண்டு போகிற போது தேனடைகள் எல்லாம் தேனால் நிரம்பி வழியும் குடம் குடமாக தேன் கிடைக்கிற பருவம் தான் அந்த குறிஞ்சி பூ பூக்கின்ற பருவம். அதைப் போல எங்கள் அன்பு குடம் குடமான தேனை போன்ற ஒரு அன்பு. அங்கே எதற்கு தேன் வருகிறது என்றால், தேன் ஒன்றுதான் எப்போதும் கெடாமல் இருக்கின்ற ஒரு பண்டம். எப்போதுமே எங்கள் அன்பு இதைப் போலவே நீடித்து இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த பாடல். இதே ஒரு கருத்தை இன்னொரு பாடலிலும் நாம் காண முடிகிறது. அதில் நட்பு என்கின்ற ஒரு சொல் கையாளப்படுகிறது. கடல் சூழ் மண்டலம் பெரினும் விடல் சூழன் யான் நின்னுடை நட்பே என்பதுதான். ஆக சங்க காலத்திலே தமிழர்கள் காதலை ஒரு நட்பாக பார்த்திருக்கிறார்கள். காதலர்கள் நட்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழலில் காதலர்கள் இருவரில், கணவன் மனைவியரில் யார் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு நம்முடைய இலக்கியங்களில் பதில் கிடைத்திருக்கிறது. கணவன் தான் விட்டு கொடுக்க வேண்டும், ஆண் தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது. நற்றிணையிலே ஒரு பாடல், தலைவன் சென்று விடுகிறான் பொருள் ஈட்டுவதற்காக, தலைவி இங்கே பிரிவாற்றாமையில் இருக்கிறாள். அப்போது அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிற தோழி சொல்லுகிறாள், தலைவன் பாலை நில வழியாக போவான், அப்போது பெண் களிறு பசியோடு இருக்கும் என்பதற்காக அந்த பாலை நிலத்திலே இருக்கிற அந்த களிறு அந்த பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கும். அப்போது உன் நினைவு வரும், உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் திரும்பி வருவான் என்று. இங்கே ஆண் யானை தான் பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கிறது. நசை பெரிதுடையர் நல்கரும் நல்குவர், பிடி பசி களைய மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே என்பது அந்த பாடல். பிடி பசி களைய யாம் பிளக்கும் என் பொழிக்கும் என்பது அந்த பாடல். பிடியினுடைய பசியை களைப்பதற்காக பட்டையை உரித்து கொடுக்கும் என்பது. இதை போன்ற ஒரு காட்சியை 550 என்கிற நூலிலும் நாம் பார்க்க முடியும். ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் சிறிதளவு நீர் இருக்கிற பாலை நிலத்திலே சேர்த்து கொண்டிருக்கின்றன. இரண்டுக்கும் தாகம் எடுக்கிறது. அந்த ஆண்மான் தண்ணீரை குடிப்பதைப் போல வாயை வைக்கிறது, பெண்மான் குடிக்கிறது. தான் குடிக்க மறுத்தால் அந்த பெண்மானும் குடிக்காது என்பதற்காக ஆண்மான் குடிப்பதைப் போல நடிக்கிறது, பெண்மான் குடிக்கிறது என்று அந்த பாடல். சுனையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தன் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்பது அந்த பாடல். இப்படி ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டும், எந்த சூழலிலும் இணைபிரியாமல் காதலர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழ் பாடல்களில் பார்க்கிறோம். அதை போலத்தான் ஒரு கவிதை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். எனக்கு சம்மதம்தான், நீ மாலையாக இருந்தால் அதில் ஒரு மலராக இருக்க மட்டுமல்ல, நீ பாலையாக இருந்தால் அதில் ஒரு மணலாக இருக்கவும் என்று. பாலையாக ஆகிற போது மணலாக இருக்கும் சம்மதிக்கின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும். கவிஞர் மு மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார், நீ என்னை காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு யாரையும் காதலிக்கவில்லை என்றாவது எனக்கு சொல் என்பதுதான் அந்த கவிதை. மகாகவி பாரதி காதலை பற்றி கண்ணன் பாட்டிலே மிக அழகாக எழுதியிருக்கிறார், குயில் பாட்டிலே எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய வரிகள் புகழ்பெற்றவை. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்பது. அவர் இன்னொரு இடத்திலே சொல்கிறார், காதலை எண்ணி கரைகிறேன் இளையனில் சாதலை எண்ணி தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். காதலோ காதல், இனி காதல் கிடைத்திடலேல் சாதலோ சாதல் என்று கூறுகிறார். இதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறுகிற போது, நீ என்னை காதலிக்காவிட்டால் என்ன, ஒரு பக்கம் பற்றினாலும் நெருப்பு நெருப்பு தான் என்று கூறுகிறார். அப்போது அவர் சொல்கிறார், காதலோ காதல் 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 போயின் சாதல் 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 என்றான் பாரதி. அது தவறு. காதல் காதல் காதல்
காதல் வந்தால் காதல் வந்தால் சாதல் 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 என்று காதல் வயப்பட்டவருடைய வேதனையை குறிக்கிற வகையில் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். நம்முடைய சங்க காலத்திலும் ஒரு பாடல் இருக்கிறது. அது என்னவென்றால், நான் சாவதற்கு அஞ்சுவதில்லை, ஆனால் இன்னொரு பிறப்பு வந்தால் என் காதலன் என்னை மறந்து விடுவானோ என்பதுதான் என்னுடைய அச்சம் என்று அந்த பாடல் கூறுகிறது. அது சொல்கிறது, சாவது அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுமே ஆயின் மறக்குவன் கொன் என் காதலன் எனவே என்பதுதான் அந்த பாடல். பாரதிதாசன் காதலை பற்றி சொல்லுகிற போது, காதல் இலா உலகம் சூனியம், புவி காதலினால் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். அரிஸ்டாட்டில் காதலை பற்றி கூறுகிற போது, ஒரு ஆன்மாவில் 2 உடல்கள் இருப்பதுதான் காதல் என்று கூறுகிறார். காதலை பற்றி ஷேக்ஸ்பியர் கூறுகிற போது, காதலின் பாதை எப்போதுமே எளிமையானதல்ல, அது முரடானது என்று கூறுகிறார். அவருடைய மச் அடு அபவுட் நத்திங் என்கிற அந்த நாடகத்தில் காதல் என்கிற வார்த்தையை கூட மென்மையாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்கிறார். சத்தமாக உச்சரிக்க கூடாது, மென்மையாக உச்சரியுங்கள் என்று கூறுகிறார். கிரேக்க இலக்கியத்திலே மகத்தான காதலர்களை பற்றிய சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன. ஆர்பியஸ் என்கிற ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய மனைவியை அவ்வளவு நேசிப்பான். அவள் இறந்து விடுகிறாள். அவள் உயிரை மீட்பதற்காக பாதாள உலகத்திற்கு செல்லுகிறான். அங்கே அவன் இசைக்கிறான். அவ்வளவு அருமையான இசை, பாறைகள் எல்லாம் உருகுகிற இசை, மரங்கள் எல்லாம் அசைகிற இசை, பறவைகள் எல்லாம் பாடுவதை நிறுத்திவிட்டு வானிலேயே நின்று விடுகிற அளவிற்கு இனிமையான இசை. அதை அவன் வாசிக்கிறான். வாசித்தவுடன் பாதாள லோகத்தில் மரணத்தின் தேவன் கூட மனத்தில் உருகி போய், உன் மனைவியை அழைத்து கொண்டு போ, ஆனால் அவள் உன் பின்னால் வருவாள், திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லுவான். கலீல் கிப்ரான் சொல்லுவார், தயவு செய்து நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள், உங்கள் நிழல் எலும்புக்கூடுகளின் மேல் விழுவதற்கல்ல, உங்கள் பார்வை வானத்தில் நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக. ஆனால் ஆர்பியஸ் சாதாரண மனிதன், மனைவியின் மீது அன்பு வைத்தவன். திரும்பி பார்க்கிறான், அவன் மனைவி தொலைந்து போகிறாள். வருகிறான், சோகத்திலேயே பாடுகிறான் என்பதுதான் அந்த காவியம். நாம் கிரேக்க இலக்கியங்களை பார்த்தால் நமக்கு தெளிவாக ஒன்று புரியும். அவற்றில் பல நுட்பங்கள் காதலை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, ஹோமர் எழுதிய இலியட் என்பதே ஓர் அழகி போட்டியினால் வந்த வினை. 12 தேவதைகள் வரவழைக்கப்படுகிறார்கள், ஒரு தேவதை வரவில்லை. அவள் ஒரு தங்க ஆப்பிளை உருட்டி விடுகிறாள், அழகான தேவதைக்கு இந்த பரிசு என்று. 12 தேவதைகளுக்குள் போட்டி, யார் அழகான தேவதை என்று. அதில் 3 பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். அதில் ஒரு தேவதை நடுவராக பாரிஸ் என்கிற ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு தேவதையும் ஒன்றை சொல்லி அவனை வசீகரிக்க நினைக்கிறது. ஆனால் நீ அழகான பெண்ணை மணந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன தேவதைக்கு மயங்கி அவளையே அழகியாக தேர்ந்தெடுக்கிறான். அவள்தான் ஹெலன். அந்த ஹெலனை சந்தித்து அவளோடு ட்ராய் நகருக்கு செல்லுகிறான். அதற்கு பிறகு நடப்பதுதான் அந்த முழுமையான அந்த படம். அந்த இலியட் என்பதே அந்த ட்ராய் நகரோடு நடக்கிற யுத்தம் தான் அதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி வருகிறான் யுலிசஸ். யுலிசஸை மிகவும் நேசிக்கிறவள் அவனுடைய மனைவி பெனிலோப் என்பவள். ஆனால் பெனிலோப்பிடம் 20 ஆண்டுகளாக உன் கணவன் வரவில்லை, நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று போட்டி போடுகிறார்கள் உறவினர்கள். அவள் என்ன செய்கிறாள் என்றால், கணவன் மீது கொண்ட அன்பினால் தன் மாமனாருக்கு ஒரு சவத்துணி நெய்வதாக சொல்லி பகலெல்லாம் நெய்வாள், இரவெல்லாம் அதை பிரித்து போடுவாள். அவ்வளவு அன்பு கொண்டவளாக இருக்கிறாள் அந்த பெனிலோப் என்பது. இதிகாசங்களிலும் காதல் ஒரு மையப்பொருளாக இருக்கிறது. இங்கே பேசிய சிவகுருநாதன் அவர்கள் ராமாயணத்தை பற்றி குறிப்பிட்டார். அந்த ராமாயணத்தில் சீதையும் ராமனும் சந்திப்பது வால்மீகியினால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும், கம்பரால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். வில்லை உடைக்கிற வரை ராமனும் சீதையும் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் தமிழ் பண்பாட்டில் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரும் பார்ப்பதைப் போல ஒரு காட்சியை அவர் படைத்திருப்பார். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள்.
என்கின்ற அந்த வரிகள் அப்படித்தான் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் படிக்கிற போது நகைச்சுவையாக மக்கள் சொல்வார்கள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அடித்து விரட்டுவதற்கு அப்பனும் நோக்கினான் என்று அதை எழுதுவார்கள். அதிலே அவர்களை பற்றி கூறுகிற போது, பருகிய நோக்கு எனும் பாசம் பிணித்தலால் ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் என்று குறிப்பிடுகிறார் கம்பர். இதுதான் கம்பருடைய அந்த கவித்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இருவரும் ஒருவரை ஒருவர் முதலில் விரும்ப வேண்டும். வில்லை உடைப்பதற்கு முன்னால் வில்பவர் வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்குள் அந்த நேசம் படியும் என்று கம்பர் கருதினார். கலீல் கிப்ரான் காதலை பற்றி கூறுகிற போது, உழைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒன்று சொல்லுகிறார். உழைப்பு என்பது வெளியே தெரிகிற அன்பு. நீங்கள் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்து தரப்போகிறீர்கள்? மகனுக்கு நீங்கள் விருப்பமான உணவை செய்து தருகிறீர்களா? அதுதான் அன்பு. உங்கள் காதலர்களுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பை சிந்துகிறீர்களா? அதுதான் அன்பு. நீங்கள் யாரை நேசித்தாலும் உழைப்பு தான் வெளியே தெரிகிற அன்பாக இருக்கிறது என்கிறார் அவர். அன்பை பற்றி அல் முஸ்தபா தீர்க்கதரிசியிலே பேசும்போது ஒன்றை குறிப்பிடுகிறார். காதல் என்பது உன்னிடம் வருகிற போது அது செங்குத்து பாதையாக இருந்தாலும் கரடு முரடான பாதையாக இருந்தாலும் அதற்கு சம்மதம் கொடு. உண்மையான காதல் தன்னைத்தான் தரும், தன்னைத்தான் பெற்றுக்கொள்ளும். அது கையகப்படுத்தவும் நினைக்காது, கையகப்படுத்தவும் அனுமதிக்காது என்று சொல்கிறார். அவர் எழுதிய மகத்தான காதல் காவியம் ஒன்று உண்டு, முறிந்த சிறகுகள் என்பதுதான் அது, புரோக்கன் விங்ஸ். அதில் அவர் உண்மையான தன்னுடைய காதல் கதையை எழுதியிருப்பார். அதில் செல்மா கெராமி என்கிற அந்த பெண்ணோடு தனக்கு ஏற்பட்ட காதலையும் அது நிறைவேறாமல் போனதையும் பற்றி எழுதியிருக்கிறார். உலகத்திலே அதிகம் பேர் வாசிக்கிற காதல் கதைகள் நிறைவேறாமல் போனவைதான். ஏனோ சோகத்தை தான் மனிதர்கள் அதிகம் விரும்பி வாசிக்கிறார்கள். அதனால்தான் தமிழில் கூட அம்பிகாபதி, அமராவதி, பிறகு உலக இலக்கியங்களிலே ரோமியோ ஜூலியட், அதற்கு பிறகு நமக்கு நன்றாக தெரியும் லைலா மஜ்னு போன்றவையெல்லாம் நிறைவேறாக காதல்களை கொண்டவை. இந்த காதலின் வரலாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை டயன் அக்கர்மன் என்பவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ரோமியோ ஜூலியட்டை பற்றி குறிப்பிடுகிற போது, ஷேக்ஸ்பியர் எழுதியது ஒன்றும் புதியது அல்ல, இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்த ஒரு கதை. ஆந்தியா அண்ட் அப்ரகோமாசும் என்கிற ஒரு கதை 2ஆம் நூற்றாண்டிலேயே எஃபிசியஸ் என்பவரால் எழுதப்பட்டது. அதைத்தான் ஷேக்ஸ்பியர் எழுதினார். பிறகு 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்போனியஸ் இதிலே அவர் கேப்புலட்டும் மாண்டகஸும் என்கிற ஒரு நூலாக அது எழுதப்பட்டது என்றெல்லாம் டயன் அக்கர்மன் காதலின் வரலாறு என்பதில் குறிப்பிடுகிறார். காதல் கதைகளின் தோல்வியானதை பெயர்கள் தான் மாறுகின்றன, மற்றபடி அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். காதலை பற்றி குறிப்பிடுகிற போது ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அது புற அலங்காரத்தை பார்த்து அக மகிழ்ச்சியை தேடிக்கொள்கின்ற ஒன்று என்று குறிப்பிடுகிறார். புற அழகு முக்கியமல்ல, அக அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று கூறுகிறார். அவரும் கூறுகிறார், கையகப்படுத்துவதும் இல்லை, கையகப்படுத்திக் கொள்ள அனுமதிப்பதும் இல்லை. ஏனென்றால் உண்மையான காதல் என்பது அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது என்று தெரிவிக்கின்றார். காதல் என்கின்ற அந்த ஒன்று வருகிற போது நேரம் நின்று விடுகிறது, இடம் உறைந்து விடுகிறது. அதனால்தான் அதை எல்லோரும் நேசிக்கிறார்கள். அந்த நொடியில் வாழ்வதற்கான ஓர் உணர்வு காதலால் பிறக்கிறது. அதை மிக அழகாக பாரதிதாசன் சொல்வார், சாதலும் வாழ்தலும் அற்ற இடம், அணு சஞ்சலமேனும் இல்லாத இடம், மோதலும் மேவலும் அற்ற இடம், மொய்த்தலும் நீங்களும் அற்ற உடம், காதல் உணர்வெனும் உலகம் என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்திலே நாம் கரைந்து போய்விடுகிறோம். நாமே கரைந்து போய்விடுகிற போது அங்கே இடம் எங்கே வரப்போகிறது? அங்கே நேரம் என்ன இருக்கிற போது அங்கே நேரம் நின்று விடுகிறது, இடம் காணாமல் போகிறது, உணர்வு மட்டுமே தூக்கலாக இருக்கிறது என்பதைத்தான் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார். 2 கதைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று இலக்கியத்தில் இருப்பது, இன்னொன்று உண்மையான வாழ்க்கையில் நடந்தது. முதலாவது கதை கூப்பா ராஜகோபாலன் எழுதிய நூருன்னிசா என்கிற கதை. ஒரு நண்பன், அவனுக்கு குலாம் காதர் என்கின்ற இன்னொரு நண்பன், சின்ன வயதிலே படித்தவர்கள், 12 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்தவர்கள்.
அந்த குலாம் காதர் கானிடமிருந்து ஒரு கடிதம் திடீரென்று வருகிறது. இவன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 6 மாதம் சிறையிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நண்பனே, நாம் இருவரும் ஒன்றாக படித்த போது சின்ன வயதிலே ஒரு சத்தியம் செய்து கொண்டோம், ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று. எனக்கு திருமணமாக போகிறது வரும் வாரத்தில். நான் உனக்கு அழைப்பிதழை அளித்திருக்கிறேன், நீ வந்துவிடு, உனக்கு அறையெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று. இந்த குலாம் காதர் கான் எப்படி நெருங்கிய நண்பனானான் என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. இருவரும் ஒன்றாக படிக்கிறார்கள். ஒருவருடைய கணக்கை பார்த்து இன்னொருவர் காப்பி அடிக்கிறார்கள். குலாம் காதர் கான் தான் காப்பி அடித்தது. ஆனால் போட்ட இந்த நண்பனே தவறாக போட்டதால் அவனும் தவறாக காப்பி அடித்து விட்டான். காப்பி அடிப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சரியான நபர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும். ஆனால் சமுதாயமே தவறான நபர்களை பார்த்து காப்பி அடிப்பதைப் போல எனக்கு தோன்றுகிறது. சில நேரங்களில் யார் காப்பி அடித்தார்களோ அவர்கள் அதிக மதிப்பெண் வாங்குவதும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் 4-5 பேரை பார்த்து காப்பி அடிப்பார்கள். இங்கே குலாம் காதர் கான் காப்பி அடிக்கிறார். ஆனால் இந்த நண்பன் மாட்டிக்கொள்கிறான். ஆசிரியர் அடிக்கிறார், இப்படி தப்பு தப்பாக நீ அவனை பார்த்து காப்பி அடித்திருக்கிறாயே. குலாம் காதர் கான் என்னை பார்த்து எழுதினான் என்று இவன் சொல்லவில்லை. அதனால் குலாம் காதர் கானுக்கு மகிழ்ச்சி. பெரிய பணக்காரன், வீட்டுக்கு அழைத்து செல்கிறான், தந்தையிடமெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு தொடர்ந்து இவன் குலாம் காதர் கான் வீட்டிற்கு செல்கிறான். குலாம் காதர் கானுக்கு ஒரு தங்கை நூருன்னிசா என்று மிகவும் சுட்டியான பெண். அவள் ஓடி வந்து இவர்களுடைய வெடிகளை எல்லாம் பொத்திக்கொண்டு அவ்வப்போது விளையாடுகிற ஒரு பெண். அவள் மீது இவனுக்கு ஒரு பற்று, பாசம், ஒரு சின்ன சிலிர்ப்பு. அவளுக்கும் சிலிர்ப்பு. குலாம் காதர் கான் இவ்வாறு நெருங்கி பழகி கொண்டிருக்கிற போது இந்த நண்பனுக்கு தந்தைக்கு மாற்றல் வந்து விடுகிறது. வேறு ஊர் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் சந்திக்கவில்லை. எப்படியோ முகவரியை தெரிந்து அனுப்பியிருக்கிறார். இவன் அந்த திருமணத்திற்கு செல்லுகிறான். போகிற வழியில் நினைத்துக் கொள்ளுகிறான், நான் சிறையில் இருந்த போதெல்லாம் அந்த நூருன்னிசா தானே வந்து வந்து சிரித்து விட்டு போனாள். என் நினைவுகளில் எல்லாம் அவள் தானே இருந்தாள். அவளைத்தானே நான் நினைத்து கொண்டு இந்த சிறைவாசத்தை எல்லாம் கழித்தேன் என்று நினைத்துக் கொள்கிறான். அவன் செல்கிறான். அறை ஒதுக்கப்படுகிறது. குலாம் காதர் கான் பார்க்கிறான், விசாரிக்கிறான். தாய் வருகிறாள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இவன் தனி அறையிலே தங்குகிற போது யோசிக்கிறான், நூருன்னிசா நம்மை தேடி வருவாளா என்று. காலடி ஓசை கேட்கிறது. நூருன்னிசா வருகிறாள். அவள் வந்து, எங்கே உன்னை பார்க்க முடியாமலேயே என் ஆயுள் போய்விடுமோ என்று நினைத்தேன் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறாள். இதை இங்கே படிக்காதே, உன் ஊருக்கு போய் படி, நாளை காலையிலேயே கிளம்பிவிடு என்று சொல்லிவிட்டு இவ்விருவரும் கைகளை மட்டும் பற்றி கொள்கிறார்கள். அவர்கள்தான், அவ்வளவுதான். நூருன்னிசா சென்று விடுகிறாள். மறுநாள் காலை வேறு ஏதோ வேலை இருப்பதாக சொல்லி இவன் திரும்பி காவிரி கரையிலே அமர்ந்து அந்த கடிதத்தை பிரிக்கிறான். அவள் எழுதுகிறாள், உன் மீது நான் கொண்ட அன்பில் எங்கே பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்தே நாம் சந்தித்து விட்டோம். நீ என்னை எண்ணி திருமணமே செய்து கொள்ளாமல் என் நினைவிலேயே வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நான் அவுரங்கசீபனுடைய தங்கை ஜெபுன்னிசா போல நானும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழப்போகிறேன். நாம் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒருவர் நினைவில் ஒருவர் வாழ்வோம் என்று அந்த கடிதம் முடிகிறது. அவள் நினைவாகவே இவன் வாழ்கிறான். இதுதான் நூருன்னிசா கதை. இதில் ஒரு சின்ன பிசகு இருக்கிறது. கூப்பா ராஜகோபாலன், ஜெபுன்னிசா என்பவர் அவுரங்கசீபனுடைய தங்கை அல்ல, மகள். அவள் ஒரு கவிஞர். 5000 கவிதைகளை எழுதியவர். மக்ஃபி என்கிற பெயரில் எழுதியவர். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அவர் லாகூரிலே அதனுடைய கவர்னராக இருந்த அகில் கான் என்பவரை நேசித்து அது நிறைவேறாமல் போனது. இவற்றை பற்றி நாம் வர வேண்டியதில்லை. ஆனால் இந்த கதையிலே ஒன்று இருக்கிறது. காதல் என்பது உடலை தாண்டியது, உணர்வுகள் தான். ஒருவருடைய நினைவிலேயே இருந்து விடுவது கூட சில நேரங்களில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதைத்தான் இது சொல்கிறது. ஒருவர் எழுதினார், என் உதடுகளுக்கு கூட உன் பெயர் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் உன் பெயரை உச்சரிக்காமலேயே இருக்கிறேன் என்று. அதுபோல உன்னதமான காதல் இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர ராமசாமி அவர்கள் புதுமைப்பித்தனுடைய செல்லம்மா என்கிற கதையை பற்றி சொல்லுகிற போது, இது உலகத்தின் தலை சிறந்த காதல் கதைகளில் ஒன்று என்பார். அது என்ன? வயதான ஒரு செல்லம்மா, உடல்நிலை முடியவில்லை, படுத்த படுக்கை, இருமிக்கொண்டே இருக்கிறாள். சகல நேரமும் கணவன் அவளுக்கு பணிவிடை செய்கிறான். சிறிதும் சலித்து கொள்ளாமல், சிறிதும் முகம் சுளிக்காமல் அவளுக்கு பணிவிடை செய்கிறான். பார்த்து பார்த்து செய்கிறான்.
கைஞ்சி வைத்து கொடுக்கிறான், சுடுதண்ணீர் வைத்து கொடுக்கிறான், மருத்துவரை ஓடி ஓடி அழைத்து வருகிறான். அவளுக்கு திடீரென பெருமூச்சு வந்து விடுகிறது. ஓடிப்போய் மருத்துவரை அழைத்து வந்து பார்க்கிறான். அதற்குள் அவள் மூச்சு முடிந்து விட்டது. சோகமாக அமர்ந்து விடுகிறான். ஒரு வகையில் இத்தனை துன்பங்களை அனுபவித்த அவள் அமைதியாக சென்று விட்டாளே என்கிற உணர்வும் இருக்கிறது. அவள் இல்லாமல் எப்படி வாழப்போகிறோம் என்ற நினைப்பும் இருக்கிறது. இதுதான் செல்லம்மா. உண்மையான காதல் என்பது வயதான காலத்தில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்கிற பணிவிடையில் தான் இருக்கிறது என்பதை புதுமைப்பித்தனுடைய இந்த கதை. அடுத்தது ஊர்வசி பட்டாலியா என்பவர் எழுதிய ஒரு புத்தகம். இதை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெர்னாட் ஷா. பலவற்றை எனக்கு அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார், அதில் இதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தின் பெயர் த அதர் சைட் ஆஃப் சைலன்ஸ், மௌனத்தின் மறுபக்கம் என்கிற அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன். அதிலே பூட்டா சிங் என்கிற ஒரு பாத்திரம், இந்திய பங்களாதேஷ் பிரிவினையின் போது நடந்த ஒரு சம்பவம். இந்தியாவில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் விருப்பப்படுகிறவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்கிறார்கள். பூட்டா சிங் என்பவன் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு துறவியைப் போல 55 வயது, இராணுவத்தில் பணியாற்றியவர், வயல் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றார். அப்போது ஒரு பெண், 17 வயதே ஆன ஒரு பெண் ஓடி வருகிறார். அவள் வந்தவுடன் அடைக்கலம் கொடுத்து பார்த்தால் ஒருவன் துரத்தி வருகிறான். அவனுக்கு 1500 ரூபாய் அந்த காலத்து பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறார். அந்த பெண்ணின் பெயர் ஜெஃபின். தன்னுடைய உறவினரோடு பாகிஸ்தான் செல்வது தடைபட்டு விட்டது, பிரிந்து விடுகிறாள். அதனால் துரத்தி கொண்டு வரப்படுகிற அவள் இங்கே அடைக்கலம் புகுகிறாள். அந்த வீட்டிலே இவன் அவளுக்கு அடைக்கலம் தருகிறான். அன்பு செலுத்துவதில் நண்பனாக, உதவி புரிவதில் தந்தையாக, நேயத்தை காட்டுவதில் ஒரு கணவனாக அவன் நடந்து கொள்கிறான். இருவரும் சீக்கிய முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவரும் அந்த வயலிலே உழைக்கிறார்கள். இவன் அறுவடை செய்தால் அவள் எடுத்து வைக்கிறாள். இவன் தானியங்களை உலர்த்தினால் அவள் மூட்டல் கட்டுகிறாள். இப்படி இருவரும் சேர்ந்து உழைக்கிறார்கள். மிகுந்த அன்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். 17 வயது 55 வயது, வயதுக்கும் காதலுக்கும் சம்பந்தமில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. அப்படி அவர்கள் இருவரும் மிகவும் நேயமாக வாழ்கிற போது பூட்டா சிங்குக்கு பல விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இது நாள் வரை தனிக்கட்டையாக இருந்தவனுக்கு அவனுடைய வீடு அழகாக ஆகிறது. பொருள்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றன. வாசலிலே ஒரு கோலம், எங்கு பார்த்தாலும் தூய்மை. அவனுடைய வாழ்க்கையே திசை மாறி போனதாக தெரிகிறது. பூட்டா சிங் அவளை மிகவும் நேசிக்கின்றான். அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தையின் பெயர் இவன் தன்வீர் என்று சூட்டுகிறான். அதை எப்படி சூட்டுவார்கள் என்றால், கிரந்த சாஹிபில் ஒரு பக்கத்தை திருப்புவார்கள். அதிலே முதல் எழுத்து என்ன வருகிறதோ அதைத்தான் அந்த குழந்தையினுடைய முதல் எழுத்தாக இருக்க வேண்டும். தா வருகிறது, எனவே தன்வீர் என்று சூட்டுகிறார்கள். தன்வீர் என்றால் கடவுளின் அற்புதம் என்று பெயர். அந்த பெயரை சூட்டுகிறார்கள். அதற்குள் பூட்டாவின் உறவினர்கள் எல்லாம் இந்த வயதானவன் ஒண்டிக்கட்டை செத்து போனால் நமக்கு சொத்து கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் சென்று இப்படி ஒரு பெண், இஸ்லாமிய பெண் இருக்கிறாள் என்று தூதரகத்திலே புகார் கொடுத்து விடுகிறார்கள். தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவளை பிடித்து கொண்டு போகிறார்கள். அவளுடைய சொந்த கிராமம் அடையாளம் காணப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். அவளை அங்கே அனுப்பிவிடுகிறார்கள். பூட்டா சிங்கால் தாங்க முடியவில்லை. தானே ஒரு இஸ்லாமியராக மாறிவிடுவது என்று முடிவெடுத்து, இத்தனை நாள் ஒரு சின்ன ரோமத்தை கூட களையாமல் வளர்த்த தன்னுடைய சிகையை தியாகம் செய்து தன்னுடைய பெயரை ஜமீல் அகமது என்று மாற்றிக்கொள்கிறான். கடவுளின் அற்புதம் என்று பெயர் வைத்த அந்த தன்வீரனுடைய பெயரை சுல்தானா என்று மாற்றிவிடுகிறான். அந்த பெண்ணை தூக்கி கொண்டு அவன் அங்கே போகிறான். அங்கே போய் எந்த விசாவும் இல்லாமல் அவன் சென்றபோது ஜெஃபினுடைய சகோதரர்கள் அவனை மொத்து என்று மொத்துகிறார். விசா இல்லாமல் சென்ற காரணத்தால் காவலர்களால் கைது செய்யப்படுகிறான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஜெஃபின் என்கிற பெண்ணுக்கும் எனக்கும் திருமணமாகிவிட்டது, என்னை அவளோடு அனுப்புங்கள், எங்களுக்கு குழந்தை கூட இருக்கிறது, இவள் தான் சுல்தானா, நானே இஸ்லாமியராக மாறிவிட்டேன், இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அனுப்புங்கள். ஆனால் ஜெஃபினுடைய சகோதரர்கள் அவளை மிரட்டுகிறார்கள். நீ மட்டும் திருமணமாகி அவனோடு சென்று விடுவதற்கு ஒப்புக்கொண்டால் அவனையும் காலி செய்து விடுவோம் என்று. நீதிமன்றத்திலே ஏறுகிறாள். உனக்கு அவரோடு செல்ல சம்மதமா என்று கேட்டபோது இல்லை என்று சொல்லிவிடுகிறார். கனத்த இதயத்தோடு, கசங்கிய உள்ளத்தோடு, நசுங்கிய மனத்தோடு
அந்த சுல்தானாவை கூட்டிக் கொண்டு அவன் ரயில் நிலையத்துக்கு வருகிறான். ஒரு புது சட்டையை வாங்கி அணிவிக்கிறான். ரயிலின் முன்னால் குதித்து பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறான். அவன் அந்த சட்டை பையிலே அந்த சுல்தானா அவருடைய சட்டை பையிலே வைத்த கடிதத்தில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறது, என்னை தயவு செய்து நீங்கள் ஜெஃபினுடைய ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் புதையுங்கள் என்பதுதான். ஆனால் புதைக்கப்பட்டாலும் அதை தோண்டி எடுத்து விடுகிறார்கள். கடைசியில் அவரை அதே ஊரில் புதைக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் இரவு பகலாக காவல் காக்கிறார்கள். இதுதான் ஒரு அற்புதமான உண்மையிலேயே நடந்த ஒரு சோக காதல் கதை. உண்மையான அன்பு இருக்கிற போது எப்படியெல்லாம் இதயங்கள் ஒன்றை ஒன்று நேசிக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் நடைமுறையிலும் இது நடக்கும், இலக்கியங்களில் மட்டுமல்ல என்பதற்கான எடுத்துக்காட்டு. அன்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உடலை தாண்டியதாக இருக்க வேண்டும், அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அப்படி நிகழ்கிற போதுதான் அது மகத்தான மாற்றங்களை மனத்தில் ஏற்படுத்தும். இல்லாவிட்டால் நாம் பார்க்கிறோம், பல நேரங்களில் காதலர்கள் வென்று விடுகிறார்கள், காதல்தான் தொற்று போய் விடுகிறது. நன்றி, வணக்கம்.